Kana Gavanida. So exercise 8.3 la sum number 2. Show that in கொடுத்துட்டாங்களே to prove. நம்ம வந்து அவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மென்ட் கரெக்ட்டா இல்லையான்னு சொல்லி we have to prove. Tan 48, tan 23, tan 42, tan 67 equals 1. சரியா? So first subdivision first நம்ம செய்யலாம். So tan 48, tan 23 எல்லாமே tan and terms of multiplication ல இருக்கு. So அப்ப ஏதாவது ரெண்டு terms we have to convert. கரெக்ட்டா? So இப்ப பாருங்க tan 48 இருக்கு. ஓகேவா? நான் இது என்ன பண்றேன் அப்படியே விட்டுடுறேன். ஓகேவா? So இப்ப எனக்கு டவுட் இருக்கும். அடுத்ததுக்கு நான் வந்து கன்வர்ட் பண்ணலாமா இல்லையான்னு. சோ இதுல மேம் எதை நான் கன்வர்ட் பண்ணி எதை கன்வர்ட் பண்ண கூடாதுன்றது எப்படி மேம் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி கேள்வி வரும். கரெக்ட்டா? நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு. அதாவது sum of two angles is equal to 90 degree அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருப்போம். சோ அது பேஸ்டா இங்க பாத்தீங்க அப்படின்னா 48 டிகிரி. அப்ப இந்த 48 உடைய காம்ப்ளிமெண்டரி வேல்யூ என்ன? 42. கரெக்ட்டா? சோ அப்ப 48 உடைய காம்ப்ளிமெண்ட் வேல்யூ என்னடாக்கனா 42. அடுத்தது 23 அப்படினு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கு. 23 உடைய காம்ப்ளிமெண்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? 67. கரெக்ட்டா? மேம் இது எப்படி மேம் இங்க இருக்குதுனால சொல்றீங்களா 42 67 அப்படினா கனா காம்ப்ளிமெண்டரி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்கேன் 90 மைனஸ் இந்த 48 ஓட காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா 90 மைனஸ் தீட்டா. கரெக்ட்டா? சோ அது சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 42ன்றது கிடைக்கும். அதே மாதிரி 23 ஓட காம்ப்ளிமெண்ட் நான் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சனாலும் 90 மைனஸ் 23. அப்ப ஆன்சர் என்ன எனக்கு 67. சரியாடா கண்ணா? சோ இது மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ இதுல எதுக்காக இத நீங்க ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சுக்கோங்கன்னு சொல்றேன் அப்படின்னா sometimes நீங்க என்ன பண்ணிடுவீங்க இப்போ 23 and 42 இத கன்வர்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்ப கரெக்ட்டா இருக்கும். 48 42 ஏ கன்வர்ட் பண்ண இத ரெண்டையும் கன்வர்ட் பண்ணிட்ட அப்படினா உங்களுக்கு ஆன்சர் சால்வ் ஆகாத மாதிரி இருக்கும். சோ அதனால இந்த பேர்ல 48 and 42 அப்படின்றது ஒரு காம்ப்ளிமெண்டரி பேர் and 23 67 அப்படின்றது ஒரு காம்ப்ளிமெண்டரி பேர். கரெக்ட்டா? சோ அப்ப இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு நம்ம பண்ணா போதும். சோ 48 and 42ன்ற பேர்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படினா 42 கன்வர்ஷனுக்கு எடுத்துக்க போறேன். then 23 and 67ன்ற பேர்ல என்ன பண்றேன் 67 கன்வர்ஷனுக்கு எடுத்துக்கறேன். புரியுதா கண்ணா நான் என்ன சொல்ல வரேன்றது? சோ அதனால நீங்க மாத்தி பண்ணிர கூடாதுன்றதுக்காக நான் ஆரம்பத்திலேயே இந்த காம்ப்ளிமெண்டரி வேல்யூ கண்டுபிடிச்சுக்கோங்கன்னு சொல்றேன். சோ இப்போ இதுல எதை அன்டிஸ்டர்ப்டா விட போறோம்? tan 48 tan 23 நம்ம அன்டிஸ்டர்ப்டா விட்டுட்டு tan 42 and tan 67 நம்ம கன்வர்ட் பண்ண போறோம் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். ஓகேவா? சோ அப்ப tan உடைய காம்ப்ளிமெண்டரி வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம tan theta equals cot 90 minus theta. கரெக்ட்டா இல்லையா? tan theta equals cot 90 minus theta. அப்ப இங்க tan 42 இருக்கு அப்படினா cot 90 minus 42. புரியுதா புரியலையா? அதே மாதிரி அடுத்தது என்னது tan 67 இருக்கு அப்படினா நம்ம என்ன பண்ணனும் cot 90 minus 67. cot 90 minus 67. சோ இதை எரேஸ் பண்ணிக்கிறது கன்ஃபியூஷன் ஆக கூடாதுன்றதுக்காக நான் இதை இங்க எரேஸ் பண்ணிடுறேன்டா கண்ணா. சோ cot 90 minus 67 எழுதியாச்சா? சோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? எல்லாத்தையும் எடுத்து எழுதணும் அடுத்த ஸ்டெப்ல. கரெக்ட்டா? சோ அடுத்ததுல என்ன இருக்கு நமக்கு tan 48 இருக்கட்டும் tan 23 இருக்கட்டும். third one என்னது cot 90 minus 42. cot 90 minus 42 is nothing but cot 48. அடுத்தது cot 90 minus 67 is cot 23. கரெக்ட்டா இல்லையா? சப்ட்ராக்ஷன் தெரியாதவங்க தனியா 90 minus 42 செஞ்சு பாத்துக்கோங்க. ஆல்சோ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சதுனால இது கரெக்ட்டா தான் வரும். கரெக்ட்டா? 90 minus 67 23 இந்த மாதிரி சப்ட்ராக்ஷன் தனியா செய்யுங்க. சரியாடா கண்ணா? சோ இப்போ இதுல tan and cot என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? reciprocal ratios. tan and cot are reciprocal ratios. கரெக்ட்டா? ஒன்னு tan and cot are complementary angles ஒன்னு, இன்னொன்னு tan and cot are reciprocal ratios. for example cot நம்ம எப்படி எழுதலாம் 1 by tan ன்னு எழுதலாம். ஆமாவா இல்லையா? tan நம்ம என்னன்னு எழுதலாம் 1 by cot அப்படினு சொல்லி எழுதலாம். கரெக்ட்டாடா? சோ reciprocal ratios. அதனால இங்க என்ன பண்றோம் அதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம்.
tan 48 பக்கத்துல நான் எதை எழுத போறேன் just rearrange மட்டும் பண்றேன் வேற எதுவும் ரொம்ப complicated process கிடையாது tan 48 பக்கத்துல cot 48 எழுத போறேன் because the theta is same அதுக்காக நம்ம complementary angle concept இங்க அப்ளை பண்ணியிருக்கிறோம் தீட்டாவை ஒரே மாதிரி கொண்டு வரதுக்காக நம்ம complementary angle concept apply பண்றோம் அப்ப tan 48 பக்கத்துல cot 48 எழுதிக்கிறேன் அதே மாதிரி tan 23 பக்கத்துல cot 23 எழுதிக்கிறேன் just rearrange பண்ணி எழுதுறேன் புரியுதாடா கண்ணா சோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ணலாம் either tan or cot எதையாவது ஒண்ணு கன்வர்ட் பண்ணலாம் ரெசிப்ரோக்கலா எழுதலாம் சோ இப்போ நான் tan அப்படியே வச்சிட்டு cot என்ன பண்ணனும் in terms of tan என்ன பண்ண போறேன் in terms of tan அதாவது 1 by tan 48 னு எழுதலாம் cot 48 எப்படி எழுதலாம் 1 by tan 48 னு எழுதலாம் அதே மாதிரி tan 23 நான் அப்படியே வச்சிட்டு cot 23 என்ன பண்ண போறேன் 1 by tan 23 னு எழுத போறேன் cot 23 அப்படிங்கிறது என்னடா கண்ணா 1 by tan அதனால 1 by tan 23 னு எழுதுறேன் சோ இப்படி எழுதினோம்னா என்ன ஆகும் tan 48 numerator இங்க tan 48 denominator அதே மாதிரி tan 23 numeratorல இருக்கு tan 23 denominatorல இருக்கு மல்டிப்ளிகேஷன் அப்படின்றதுனால கேன்சல் பண்ணுவோம் சோ ஃபைனலா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 1 into 1 1 so right hand side ல இருக்கிற 1 க்கு ஈக்குவல் ஆயிடுச்சு அது சோ நீங்க LHS எடுத்து evaluate பண்றப்ப உங்களுடைய RHS கிடைக்குது 1 ன்னு so it is proved hence proved this is right கரெக்ட்டா கண்ணா சோ செகண்ட் சப்டிவிஷன் போலாமா இது புரியுதா அடக்கங்க சோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன்ல இன்னும் கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும் ஓகேவா சோ பாருங்க question எடுத்து எழுதிக்கலாம் first so second question னா left hand side எடுத்து எழுத போறோம் என்னது cos 38 cos 52 minus sin 38 sin 52 கரெக்ட்டா சோ இப்போ என்ன பண்ண போறோம் ஏதாவது ஒண்ணு நம்ம கன்வர்ட் பண்ணனும் equal to 0 ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணனும் அப்ப 38 52 கரெக்ட்டா எப்படியா இருக்கா சோ இதுல 38 னுடைய காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் என்னன்றதை யோசிங்க 38 னுடைய காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் என்னன்றதை நம்ம பார்க்கணும் 38 ஓட காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் என்ன 52 கரெக்ட்டா 10 minus 8 2 இது 8 minus 3 5 ன்னு மாறிடும் கரெக்ட்டா borrowing மெத்தட்ல பண்ணீங்கனா சோ 52 தான் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் சரி அடுத்து ப்ரூஃப்னாலே கண்ணா இந்த ஸ்டெப் அடுத்து நம்ம இப்படி ப்ரூவ் பண்ணோம்னா தான் நமக்கு ஃபைனலா 0 வரும் அப்படிங்கறதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இல்லனா நடுவுல ஒரு ஸ்டெப்ல வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பீங்க சோ அதனால இப்போ லாஸ்ட் சம்ல என்ன பண்ணோம் கன்சிக்யூட்டிவ் டர்ம்ஸ் செக் பண்ணிட்டு அதுக்கு அந்த மாதிரி கன்வர்ட் பண்ணோம் சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 48 ஓட காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் 42 ன்னு தெரியும் சோ 42 கன்வர்ட் பண்றோம் 23 ஓட காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் 67 ன்னு தெரியும் சோ 67 கன்வர்ட் பண்ணிக்கிறோம் இல்ல இத ரெண்டையும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரெண்ட கூட கன்வர்ட் பண்ணலாம் சோ அது வந்து நமக்கு ஐடியா இருந்துச்சு இப்போ இந்த சம்ல பாருங்க cos உடைய காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் என்ன sin கரெக்ட்டா கண்ணா சோ இதுல இந்த டேர்ம்ல cos ரெண்டும் வந்துருச்சு இந்த டேர்ம்ல sin ரெண்டுமே இருக்கு கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ்ல என்னது cos ரெண்டுமே இருக்கு செகண்ட் டேர்ம்ல sin ரெண்டுமே இருக்கு அப்ப நம்ம இது ரெண்டுத்தையும் பாராவா பார்க்கணும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கத ஒரு பாரா பாருங்க சோ அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் ஒண்ணா இந்த ரெண்டையுமே சைனா மாத்தணும் இல்ல இங்க இருக்க கூடிய இந்த sin ரெண்டையுமே cos-ஆ மாத்தணும் அப்பதான் நடுவுல இருக்கிற இந்த சப்ட்ராக்ஷன் சிம்பலுக்கு நமக்கு என்ன ஆகும் 0 அப்படின ஆன்சர் கிடைக்கும் ஏன்னா நம்மளோட ப்ரூஃப் என்ன பண்ண சொல்லி இருக்காங்க 0 ன்னு தான் ப்ரூவ் பண்ண சொல்லி இருக்காங்க क्वेश्चन தெரியுதா கண்ணா ஈக்குவல் டு 0 ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லி இருக்காங்க 0 அப்படினாலே என்னது சப்ட்ராக்ஷன் டேர்ம்ஸ்ல அது கேன்சல் ஆனாதா உண்டு கரெக்ட்டா அப்ப ஒண்ணா ஃபர்ஸ்ட் ரெண்டையுமே sin மாத்தணும் இல்ல அப்படினா ஆர் sin ரெண்டையுமே cos ன்னு மாத்தணும் சோ ஏதாவது ஒரு ஆப்ஷனை நம்ம இதுல சூஸ் பண்ண போறோம் ஓகேவா சோ நான் இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இத வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன் cos 38 into cos 52 இத அப்படியே வச்சிட்டு minus sin 38 sin 52 ன்னு இருக்கு பாத்தீங்களா இத நான் கன்வர்ட் பண்ணிக்க போறேன் புரியுதாடா கண்ணா எப்படி என்னோட ப்ரூஃப் ஸ்டெப் அடுத்து என்ன வரும்ன்றது கண்டுபிடிக்கிறேன்னு சரி ஓகே சோ sin என்னது எப்படி cos ல எழுதலாம் sin theta equals cos 90 minus theta ஆமாவா இல்லையா sin theta cos 90 minus theta அப்ப sin 38 இருக்குனா cos 90 minus 38 கரெக்ட்டா அதே மாதிரி sin 52 இருக்கு அப்படினா cos 90 minus 52 கரெக்ட்டா ஓகே சோ in terms of cos ல இத மாத்தியாச்சு இந்த ரெண்டு சைனையுமே அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகணும் இது அந்த ஸ்டெப் தான் cos 38 cos 52
இது அப்படியே தான் இருக்கு கரெக்ட்டா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கறனால இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல மைனஸ் இங்க என்ன போகுது cos 90 minus 38 என்ன 90 minus 38 இப்பதானே பாத்தீங்க 52 very good cos 52 into cos 90 minus 52 என்னவா இருக்கும் 38 சிம்பிள் இதெல்லாம் ஃபேக்ட் ஃபேமிலியிலே படிச்சிருப்பீங்க கரெக்ட்டா சோ அப்ப cos 38 ஓகேவா கண்ணா புரிஞ்சுதா ஓகே சோ இப்போ இங்க பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல சப்ட்ராக்ஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்குன்னு cos 38 cos 52 ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு cos 52 cos 38 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால இதனுடைய ஆர்டர் மாறி இருக்கிறதுல எந்த தப்பு இல்ல ரெண்டுமே ஒண்ணுதான் கரெக்ட்டா இல்ல மேம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது ஆர்டர் மாறி இருக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படினா அதுக்காக வேணா நீங்க திரும்ப ஆர்டர் மாத்தி எழுதலாமே தவிர இந்த ஸ்டெப் வந்து கம்பல்சரி எழுதணும்ன்ற அவசியம் இல்ல சோ இப்போ இத என்ன பண்ணிக்கிறேன் cos 38 into cos 52 இருக்கிறதுனால மைனஸ்க்கு இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த டேர்ம் நான் என்ன பண்ணிக்கிறேன் cos 38 cos 52 ஜஸ்ட் ஆர்டர் மட்டும் மாத்தி எழுதிக்கிறேன் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் a into b நாலும் b into a நாலும் ஒண்ணுதான் கரெக்ட்டா a into b equals b into a அதனால cos 38 cos 52 minus cos 38 cos 52 னே எழுதிக்கிறேன் இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி டேர்ம்ஸா சோ a minus a அப்படிங்கற மாதிரி ஒரே டேர்ம்ஸ் சப்ட்ராக்ட் ஆகுதா அப்ப ஆன்சர் என்ன ஆகும் இருக்குது டேக் அவே கரெக்ட்டா அப்ப 0 இருக்கிறதை நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டீங்க சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்ப the answer is 0 சோ ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க 0 க்கு ஈக்குவல் ஆயிடுச்சா ப்ரூவ் ஆயிடுச்சாடா கண்ணா சோ நம்ம இத ப்ரூவ் பண்ணிட்டோம் ரெண்டு ப்ரூஃபுமே ஒரே இதுதான் கான்செப்ட் தான் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்க்கு அப்ளை பண்ணி கன்வர்ஷன் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கன்வர்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க ஓகேவாடா கண்ணா இல்லன்னா இது சால்வ் ஆகாது எப்படியுமே ஒண்ணே நமக்கு ஏத்த மாதிரினா நமக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் மாத்திக்கிறோமான்றதுல இல்ல இல்லனா உங்களுக்கு இது நடுவுலயே நிக்கும் ஆன்சர் ஓகேவா சோ அதனால tan 48 into tan 23 அப்படினா எந்த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளை நான் கன்வர்ட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்ன்றதை நீங்க பாத்துக்கணும் ஓகேவா ஏன்னா இதுல 23 67 இத ரெண்டையும் கன்வர்ட் பண்ணீங்கனா வேஸ்ட் அதே மாதிரி 48 42 இந்த பேரை கன்வர்ட் பண்ணீங்கனாலும் வேஸ்ட் சோ அதனால கரெக்ட்டா இதனுடைய காம்ப்ளிமெண்டரி பேரை மட்டும் கன்வர்ட் பண்றீங்க ஓகேவா அதனால இங்கேயும் எஸ் ஒரு இடத்துல cos 38 வெச்சிட்டு மேம் இது சைன் நான் மாத்தி இருக்கலாம்ல அப்படினா அதனால உங்களுக்கு எந்த யூஸும் இல்ல சம் திரும்ப அதே இடத்துல நின்னுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் சோ அதனால என்ன பண்றோம் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்குன்னு பாக்குறோம் சப்ட்ராக்ஷன் 0 வர மாதிரி இருக்கு சோ சப்ட்ராக்ஷன் என்னது இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் நினுவெண்டும் சப்ட்ராஹெண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் சப்ட்ராக்ட் ஆகும் கரெக்ட்டா அதனால ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சிட்டீங்க செகண்ட் டேர்ம் மாத்துறீங்க இல்ல செகண்ட் டேர்ம் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் மாத்தணும் அவ்வளவுதான்டா கண்ணா சிம்பிள் ஓகேவா சோ இது புரிஞ்சுதாடா தங்கம் அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சது Thank you